ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட குவார்டர்லி எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எடுத்ததுமே நம்ம குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடைகள் வந்துடும் இல்லையா? ஸோ இதை ஏன் படிக்கிற, இது எப்படி படிக்காத, இதை வந்து படிக்க போறியா நீ, இப்போ எதுக்கு படிக்கிற, அப்புறமேல் படிச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ எத்தனைதான் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆனாலும், எத்தனை பேர் நமக்கு தடைகள் போட்டாலும், ஸோ அடுத்தடுத்த என்ன பண்ணணும்? ஸோ நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும். எஸ், முன்னேறி போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம படிக்கிறதுல நம்ம தெளிவா இருக்கோமா, நம்ம இப்படி படிக்க போறோமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க உங்களா கேட்டுக்கணும், நீங்களா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ யார் வந்து சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நம்ம முடிவுல இருந்து நம்ம மாறவே கூடாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? எத்தனை தடைகள் வந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ அவங்க வந்து இப்ப சொல்லுவாங்க சரியா, ஸோ இப்ப ஏன் படிக்கிற, நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க உங்களுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருப்பாங்க சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, பட் வெளியே எதுவும் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ யாருக்கும் வந்து எதுவும் தெரியாது. ஸோ அப்ப எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க வந்து கிளியரா வந்து படிக்கணும். ஸோ நமக்கு ஒருத்தர் சொன்னா மட்டும்தான் அது வந்து தடை அப்படின்னு சொல்ல முடியாது. செல்ஃபா நம்மளே கூட யோசிக்கலாம். ஏன் நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம், எதுக்கு இப்ப படிச்சுட்டு அப்படின்னு இருக்கோம். இப்ப நம்ம விளையாட போயிடலாம், ஸோ இப்ப நம்ம சாங்ஸ் கேட்கலாம், ஸோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே போயிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கே வந்து தோணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் தோன்றது தான் நம்மளோட மெயின் தடையே சரியா? ஸோ மத்தவங்க சொல்றதா இருக்கட்டும், நம்ம நினைக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது நம்மளால அடுத்தடுத்த மூவ்மெண்ட் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை நீங்க தள்ளி போட்டுட்டு படிக்கிறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் சரியா? ஓகேவா? ஸோ எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th and 12th தமிழ் ஸ்டடி பிளான். தமிழ் தான் இருக்கிறதுலயே பெரிய 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 ஒரு என்ன சொல்றது, லைக் ஒரு படிக்க முடியல, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வருது, போர்ஷன் நிறைய இருக்கு, ஸோ லைக் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து தோணும் இல்லையா? ஆனால் இருக்கிறதுலே ஈஸி சப்ஜெக்டும் தமிழ் தான் சரிங்களா? ஸோ தமிழை நீங்க புரிஞ்சு படிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ அதோட பக்கா ஸ்டடி பிளானை சொல்றேன், அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், நீங்க என்னெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதியை நீங்க படிச்சிட்டீங்கன்னாலே நிறைய கொஸ்டின்ஸை நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டினும் கூட சரியா? ஸோ ஏன்னா நான் சொல்றேன், நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல மனப்பாட பகுதியை நானே வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பெரிய மிஸ்டேக்குங்கிறத நான் லேட்டர் ஆன் தான் ரியலைஸ் பண்ணேன். அதே மிஸ்டேக்கை நீங்களும் வந்து பண்ணக்கூடாது சரியா? ஸோ அந்த மிஸ்டேக் இல்லாம ஃபர்ஸ்ட் திங் நீங்க மனப்பாட பகுதியை படிச்சு முடிச்சிடணும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், புக் பேக் 1 மார்க்ஸ். ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே நிறைய கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ புக் பேக்ல இருந்து தான் மெயினா உங்களுக்கு 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ்ல நீங்க வந்து 14 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா? ஸோ உங்களுக்கு வந்து 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்களா? ஸோ அதில் வந்துட்டு நமக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க சரியா? ஸோ 10 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்ல இருந்து கேட்டது இல்லாம நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற 4 இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு புக்கிங் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மனப்பாட பகுதியிலேயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன பண்ணலாம், இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு கம்பல்சரி கொஸ்டின்லயும் வந்து கேட்பாங்க சரியா? கம்பல்சரி கொஸ்டின்லயும் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், புக் பேக் நெடுவினா. ஸோ நெடுவினா படிக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா நெடுவினா வந்துட்டு மேம் ரொம்ப லென்த்தா இருக்கு, இவ்வளோ பெருசு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய டைம் தோணும் இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஸோ அது டஃபா தான் இருக்குங்கிற மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் நீங்க வெளியே வந்துருங்க. ஸோ அதுல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம் சரியா? ஸோ கீ பாயிண்ட்ஸ், ஸோ த மெயின் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம ஓன் ரைட்டிங் தான். ஸோ உங்களுக்கு நெடுவினா நீங்க படிக்கும் போது ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டோரியை நீங்க கேட்டுக்கோங்க. ஈவன் என்னோட ஸ்கூல் டேஸ்லயே அப்படிதான், நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் நான் வந்து படிச்சுக்குவேன். ஸோ தமிழ் அப்படிங்கும் போது நான் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து கேட்பேன். ஸோ அந்த ஸ்டோரிஸை கேட்டுட்டு நாங்க எழுதுவேன். ஸோ அதோட கீ பாயிண்ட்ஸ் மெயினா என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுவா, ஓகே இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ், நீ வந்து மறந்துடாத அப்படின்னு வந்து சொல்லுவா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸை நீங்க மறந்துடாதீங்க, பட் ஓனா எழுதலாம், ஓனா எழுதக்கூடாது அப்படிலாம் வந்து கிடையாது சரியா? ஸோ ஓனா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் எழுதுறாங்களே அதே மாதிரி தான் அந்த கதையை தெரிஞ்சுட்டு அந்த கதையில வந்து கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஓனா வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா?
ஸோ இதுல நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா குருவினா சிறுவினா. ஓகேவா? ஸோ இதுவும் நீங்க வந்துட்டு நெடுவினா முடிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை முடிச்சதுக்கு அப்புறமா புக் பேக் கொஷின்ஸ் நீங்க வந்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுல என்னென்ன கொஷின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறமா மொழித்திறன் பயிற்சி. ஸோ மொழித்திறன் பயிற்சியில இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் கேட்டுருவாங்க தானே. ஸோ நிறைய மாடல் கொஷின் பேப்பர் பாருங்க. ஸோ அப்படி நீங்க மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்படிதான் கொஷின் கேட்குறாங்களா, ஸோ இதை தான் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோமா, இப்படிதான் படிக்கணுமா அப்படிங்கிற எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா? ஸோ மொழித்திறன் பயிற்சினா என்ன, நம்மளோட புக் பேக் எக்ஸசைஸ். சரியா? ஸோ புக் பேக் எக்ஸசைஸை எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், புக்கிங் கொஷின்ஸ்க்கு நீங்க மூவ் ஆன் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்த விஷயமா நீங்க புக்கிங் கொஷின்ஸ் வந்து படிங்க. எப்போ இதெல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மனப்பாட பகுதி, புக் பேக் 1 மார்க்ஸ், புக் பேக் நெடுவினா, குருவினா, சிறுவினா அண்ட் நம்மளோட புக் பேக் எக்ஸசைஸ் தட் இஸ் மொழித்திறன் பயிற்சி, அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம புக்கிங் கொஷின்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல ஸ்கிப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மளோட திணை. சரிங்களா? ஸோ திணை அப்படிங்கிற அந்த டாபிக்கை நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. சரியா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு அப்புறம் படிச்சுக்கலாம், இப்போ படிச்சுக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு படிச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே யோசிப்பீங்க. பட் இதை வந்து நீங்க வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் திங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகேவா? ஸோ இதுல இருந்து நமக்கு டெஃபினட்டா 4 மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. சரியா? ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு 4 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறமா நிற்காதற்கு தக, தென் திருக்குறள் கொஷின்ஸ். ஸோ திருக்குறள் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப 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 ஈஸிப்பா. ஸோ அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட ஸோ ரிமைனிங் நீங்க இருக்கிறத படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் துறை அணி. ஸோ உங்களுக்கு வந்து திணையில எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் துறை அண்ட் அணியில வந்து கேட்பாங்க. ஸோ இதுலேயே வந்து 4 மார்க்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 4 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால இந்த 3 டாபிக்ஸை வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் திங்க நீங்க இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட கலைச்சொற்கள். ஸோ இந்த கலைச்சொற்களை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இலக்கண குறிப்பு அண்ட் பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஸோ இதுல இருந்து நமக்கு வந்துட்டு எஸ் 2 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கப்பா. ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு இலக்கண குறிப்பு அண்ட் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. சரியா? ஸோ அப்போ அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ த மெயின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னா இலக்கணம். ஏன்னா இலக்கணம் தான் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த இலக்கணமா ஸ்கிப் பண்ணாம ஸோ இந்த மெயின் டாபிக்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா? அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இதுல உங்களுக்கு நியூவா அணின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அணி வந்து திருக்குறள்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எப்படிலாம் எழுதணும், என்னென்ன ஃபார்மேட் இருக்கு, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து லெசன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வந்து ஆடும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஸோ என்னடா நமக்கு வந்து சிலபஸ் கம்மி பண்ணிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களே, நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம். ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு. சரியா? ஓகேவா? ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ண வேணாம். அதுக்கப்புறமா நம்மளோட புக்கிங் கொஷின்ஸ் இல்லையா? ஸோ புக்கிங் கொஷின்ஸை எப்படிப்பா நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஸோ அதோட டிப்ஸும் நான் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்மளோட புக்கில் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ அந்த பாக்ஸ் தானே, ஸோ அது இதுக்கு நம்ம பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து தான் நமக்கு புக்கிங் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஷின் வந்து படிக்கும் போது அதில் குட்டி குட்டி கீ பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணலாம், புக்கிங் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். நமக்கு அந்த கொஷின் படிச்ச மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்துட்டு இது எங்கே நம்ம படிச்சிருக்கோமே, நமக்கு ஆன்சரே தெரியல, எங்க இருந்திருக்கும், புக்ல நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படி எல்லாமே வந்து தோணும். ஸோ நம்ம படிச்ச கொஷினா தான் இருக்கும், பட் அது வந்து 1 மார்க்ஸ்ல நம்ம கேட்கும் போது ஸோ புக்கின்ல வந்து நம்ம கேட்கும் போது நமக்கு அது தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஸோ ஒரு கொஷின் நீங்க படிக்கும் போதே ரொம்ப கிளியரா வந்து படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அது போக நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுலயே ஒரு சில செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட
நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம கையில வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுல எது புக்கின் அப்படிங்கிறது ஸோ இயர் பேஸ் பண்ணி நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சு நீங்க படிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா போயிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம லைவ் கிளாஸை நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எப்பப்போ கிளாஸ் இருக்கு அண்ட் எப்பப்போ வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஓகேவா? எஸ். தேங்க்யூப்பா.